இந்தியா மட்டுமல்ல, உலகளவிலேயே போராட்டங்கள் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றன, அதை அரசுகள் எப்படி கையாள்கின்றன அப்படிங்கிற மாதிரி நான் இதை எங்க படிச்சேன் அப்படின்னா, நான் என்னுடைய எம்பிஏ படிச்சேன். அதுல ஒரு ஒர்க் ஷாப் மாரியே சொல்லிக் குடுப்பாங்க. அது என்ன ஒர்க் ஷாப் அப்படின்னா, மேனேஜ்மென்ட் வெர்சஸ் யூனியன். தொழிலாளர்கள் நல சங்கம், அல்ல தொழிலாளர்கள் சங்கம், மேனேஜ்மென்ட் கம்பெனியினுடைய இது. அது 2ம் எப்படி ஒத்துப்போகணும், இல்ல அவங்க 2 பேருக்கு நடுவுல உரசல்கள்லாம் வரும்போது எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத பத்தி சில பாடங்கள்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. அதையும் வச்சு இப்ப சமீபத்துல சில ஆர்டிக்கிள் நாம படிச்சு, இதை 2யும் கலந்து இந்த போராட்டங்கள்லாம் எப்படி நடக்குது, எப்படி முன்னெடுக்க வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவா உங்க கூட ஷேர் பண்ணலாம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஆசையில தான் சில விஷயங்களை இதில் எடுத்திருக்கேன். எந்த நாட்டிலையுமே நான் இந்த இடத்துல இந்த வீடியோல இந்தியாவை மட்டும் எடுத்துக்கிறேன். மற்ற நாடுகளை விட்டுடுவோம் நம்ம. இந்தியால மட்டும், ஏன்னா பல நாடுகள்ல பலவிதமான போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இப்ப இந்த நம்ம இந்திய நாட்டுக்கு வரும். இந்திய நாடுன்னு இல்லை, எந்த நாட்டிலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா, நாட்டு மக்கள்ல சமூகத்துல சில பேர் எப்பவுமே அதிருப்தியாளர்களாவே இருப்பாங்க. அது மனித இயல்பு. இல்ல உண்மையாகவே அதிருப்தியாளராக இருப்பாங்க. பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டாக்க எல்லாருமே அதிருப்தியாளர்கள் தான். பாகிஸ்தான் அதை பார்க்கலாம் அப்புறமா. உடஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு வேணா அறிவிப்பு வந்துடலாம். ஒரு பகுதி தங்களை சுதந்திர நாடுன்னு அறிவிச்சுட்டாங்க, இன்னொரு பகுதி இந்தியாவோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்றாங்க. ஸோ இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் எந்த நாட்டிலையுமே எப்பேற்பட்ட நல்லாட்சி நடந்தாலுமே அதிருப்தியாளர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். இப்ப இந்த போராட்டம் நடத்தக்கூடிய தலைவர்கள்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இந்த அதிருப்தியாளர்களை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களை கண்டுபிடிக்கணும். அவங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த அதிருப்தியாளர்கள் எல்லாம் ஒன்று திரட்டணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும். அதிருப்தியாளர்களை ஒன்று திரட்டி விட்டாக்க அதுல எப்படி அந்த அதிருப்தியாளர்கள் சேருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 முனைப்புல சேருவாங்க. ஒன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசின் மீதான அதீத கோபம். அவங்க எல்லாம் இந்த அதிருப்தியாளர்கள் கூட்டத்தை போராட்டத்துக்காக சேர்க்கிறாங்க பாருங்க, அதுல போய் சேருவாங்க. இந்த மாதிரி சேர்றது அந்த நக்சல் கூட்டத்துல போய் சேர்றது, அது ஒண்ணு. தொழிற்சங்க தொழிற்சங்கத்துல எல்லாம் எப்படி சேருவாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் மேல கோபம் வரும், நம்மளை கசக்கி புழியறான் அப்படியே, அதனால போய் சேர்றது. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க மூல செலவு செய்வாங்க. முதலாளிகள் எல்லாமே கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு ஒரு பரப்புரை இந்தியாவில் எப்பவுமே இருக்கு. முதலாளிகள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் உதவியா இருக்காங்கன்றது தோணாது. நான் எல்லாரையுமே சொல்லல, சில பேருக்கு கொடுங்கோலர்கள் மாதிரி முதலாளிகளா இருக்காங்க, அது இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனி இருக்கு, மாசத்துக்கு 2 நாள் தான் லீவு, மற்ற 7 நாள் சண்டே கூட வேலை செய்யணும்ன்றாங்க. கேவலமா இருக்கு. நான் கூட சொல்லி பார்த்தேன், அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர், எல்லாம் சரி கிடையாதுங்க, ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் படி இது சரி கிடையாது அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது சார், அவங்கள லீவெல்லாம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரி, ஓகே, உங்க இஷ்டம் அப்படி இருக்கு. ஆட்சியாளர்கள் மேல கோவத்தில் இருக்காங்க, அது ஒரு கூட்டம் இருக்கும். அடுத்ததா யார் இருப்பாங்க அப்படின்னா, ஐடியாலஜி, சில கொள்கைகள். போராட்ட தலைவர்களா இருக்காங்களா, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், காங்கிரஸ் சித்தாந்தம், இந்த மாதிரி பலதும் இருக்கு. சில கட்சி இப்ப தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு சித்தாந்தமே கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாங்க பாட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி கொள்கை இல்லாத கட்சிகளும் இருக்கும், தலைவர்களும் இருப்பாங்க. சில தலைவர்களுக்கு கட்சி மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆட்சியில யார் இருக்காங்களோ அந்த கட்சியில போய் சேர்ந்துருது, அதுதான் கொள்கை. இந்த மாதிரிலாம் சில கட்சிகள் நீங்க அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டே இருங்க, அனார்கிஸ்டா இருங்க, 10 கேஸ் வாங்குங்க, போலீஸ்ல போய் கேஸ் வாங்குங்க, ஜெயில உட்காருங்க, இந்த மாதிரி கொள்கைகள். ஆக மொத்தம் கொள்கை பிடிப்பு, கொள்கை ரீதியான இருக்கக்கூடிய கூட்டம், அவங்கள ஒண்ணு சேர்க்கறது. அதுக்கப்புறமா என்னன்னா, சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். இவங்கெல்லாம் போராட்டக்காரர்களை ஏதோ புரட்சியாளர்கள்னு மாத்தி ஒரு பரப்புரை ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் புரட்சி புரட்சி. என்ன புரட்சி? ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போய் அம்மா அப்பாவை காப்பாத்தி அவங்களுடைய நலனை இது பண்ணி, நம்மளும் குடும்பம் குழந்தைகள் அவங்களை முன்னேற்றி நல்ல பிரஜையா இந்த நாட்டு பிரஜையாக உருவாக்கி, அது கிடையாது புரட்சி. நான் போன வீடியோல சொன்னேன்ல, சில இளைஞர்கள்லாம் என்ன மாதிரி தகாத வேணும், ஒரு பெண்ணு நாப்கினை காமிக்குது, இன்னொரு பொண்ணு சிகரெட்டை குடிச்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி புரட்சி. ஸோ இந்த புரட்சி அப்படிங்கிறதுல என்ன பண்ணிடுவாங்கன்னாக்கா, சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வரும். நம்மளும் புரட்சியாளராக இருக்கு. இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ, இந்த ஷேகுவாரா, இவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்துவாங்க. அது நம்ம நாட்டில் உண்மையாக வ.உ. சிதம்பரனார் புரட்சியாளர் தான். அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நல்ல விதமான இது, அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இவங்களுக்கு
நம்மளும் அந்த மாதிரி வரணும். அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், அது 3வது டைப்பான கூட்டம் இது. இதாச்சுங்களா? இதை தவிர 4வதா ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே தெரியாது, சும்மா கூப்பிட்டாங்கப்பா, கியூரியாசிட்டி, ஆர்வ கோளாறு, அதனால போய் சேர்றது. இந்த 4 கூட்டத்தையும் அதிருப்தியாளர்களாக உருவெடுத்து அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அருமையா ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து எல்லாமே மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னாக்க இளைஞர்களாவே தான் இருப்பாங்க. இந்த ஜென்சி அவங்கள தான் கூட்டு வருவாங்க. இந்த ஜென்சியை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்சிக்கு என்ன பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் அவங்க மேல குற்றம் சொல்லல, அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி லைஃப், வாழ்க்கையை வந்து அப்படியே ஒரு மேலோட்டமாவே பார்த்து மேலோட்டமாவே நடத்தக்கூடிய மனோபாவம் உள்ளவர்கள், எதையுமே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்க, நான் சொல்றது இந்த மாதிரி அதிருப்தியாளர்கள் இந்த மாதிரி கூட்டத்தில் இருக்கிறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ போனோமா, ஜாலியா இருந்தோமா, மொபைல் பார்த்தோமா, இது பண்ணோமா, சாப்பிட்டோமா, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சோமா, வந்தோமா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி கூட்டத்துக்கு என்ன தேவைப்படும்னா, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப கண்டெம்பரரின்னு சொல்லக்கூடிய பாட்டு, அதே மாதிரி உணவுப் பொருட்கள், அரட்டை, சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக செய்யக்கூடிய பரப்புரைகள், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டும். மியூசிக் கேட்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, குறிப்பா இந்த ஜேஎன்யூல பாத்தீங்கன்னா, அந்த போராட்டக்காரர்கள் எல்லாமே, அந்த இளைஞர்கள் எல்லாமே கையில அந்த பறைன்னு சொல்லக்கூடிய டபிள்யூ அப்படின்வாங்க, அதை வச்சு தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான், அதை வச்சு இவங்களை வந்து ஒரு மயக்க நிலையில கொண்டு வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜென்சி வந்து இந்த ஒரு என்விரான்மெண்ட், அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து அடிக்கடி 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 அதையே திருப்பி திருப்பி செய்யும் போது அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய நிதர்சனம் புரிய வைக்கப்பட மாட்டாது. இதுதான் இது ஒரு புதுவிதமான வாழ்க்கை. ஆக இதுல நம்ம ஊறி போயிட்டோம், இதனுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்வோங்கிற மனோநிலைக்கு தள்ளப்படுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க போடுற ஆட்டத்துக்கு, பாட்டுக்கு இவங்க ஆட்டம் ஆடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவுல அங்க ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள்ட்ட உன்னுடைய நண்பர், உன்னுடைய கிளாஸ்மேட்டு, உனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களெல்லாம கூட்டிட்டு வாங்க. ஏன்னா கூட்டம் நிறைய சேரணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான கூட்டம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாப்புலாரிட்டியும் இம்பார்ட்டன்ஸும் அதிகமாகும், முக்கியத்துவம் அதிகப்படுத்தப்படும். அவங்களும் பாவம் என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரி இருக்கு, பாடா டே எங்கப்பெல்லாம் பர்கர் பீஸாலாம் கொடுக்குறாங்க, அவன் பாவம் அப்பாவியா வந்து நேர்ப்பான். அதுக்கப்புறம் அவனையும் மூலச்செலவை செய்து அது உள்ள இழுத்து விட்டுருவாங்க. இது மாதிரி பெரிய கூட்டத்தை ஒரு கூட்டி இந்த மாதிரி வந்த உடனே இது கொஞ்சம் நாளடைவுல என்ன ஆயிடும் அப்படின்னா, அடிக்கடி நிறைய பேர் தலைவர்கள் வந்து பேசுவாங்க. அந்த பேச்சுகள் எல்லாமே ஒரு மாதிரி மயக்க நிலையில கொண்டு போய் தள்ளும். அதுதான் இந்த ஃப்ரென்சி அப்படின்னு சொல்றது. ஃப்ரென்சி ஸ்டேட், ஃப்ரென்சிடு கூட்டம், பரவச நிலை, மயக்க நிலை எல்லாம். இதுதான் 2026 தேர்தல் போது நடந்தது தமிழ்நாட்டில். இது மறுக்க முடியாத உண்மை. நான் அதை குறை சொல்லல, பட் அது நடந்தது, அவ்வளவுதான். அந்த மாதிரி பரப்புரை மூலமாகவும் உணர்ச்சிகளை தூண்டுவதாகவும் குடும்பத்தில் உணர்ச்சிகளை தூண்டி ஓட்டு போட வைக்கதாகவும் நடந்தது. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. இதுக்கு வந்து உடனே சொல்லுவாங்க, ஏதோ ரூட் மாஃபியான்வாங்க, ஒரு காலேஜினுடைய விஸ்காம்னுடைய பரப்புரை அப்படின்வாங்க. அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நடந்தது இதுதான் இந்த போராட்டக்காரர்களும் அதே உத்தியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பிளே புக் இல்லைன்னா ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்கல்ல, இது அடித்தளம் அதே தான், சேம் தான். இதுல ஒன்றும் மாற்றமே இருக்காது. ஆச்சுங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்தது இது ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல வெல் ட்ரெயின்டு பர்சன்ஸ் இருப்பாங்க தலைவர்கள்ல. 2ஆம் கட்ட தலைவர், முதல் கட்ட தலைவர்கள் யாரும் வருவாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள்ல நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெயினர்ஸை வச்சு இந்த அதிருப்தியாளர்கள் கூட்டத்தையும், இந்த மாதிரி நான் சொல்ல 4 குரூப் இருக்குல்ல, ஐடியாலஜி, கோபம், அதுக்கப்புறம் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாம அப்பாவியா உள்ள வந்து சேர்ந்து மாட்டிக்கிறது, வாண்டடா மாட்டிக்கிட்டான்னு அந்த மாதிரி, அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் நல்ல பரப்புரை செய்து இந்த வெல் ட்ரெயின்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலச்செலவு செய்வோம். இதுதான் உண்மை. இதை செய்யலைன்னா நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லைங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் அதிகமாக உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு கோபங்கள் அபரிமிதமாக வெளிப்படுத்தப்பட்டு அந்த ஸ்டேஜ் வரும்போது ஷார்ப்பு ஸ்பியர் அப்படின்வாங்கல்ல, ஈட்டி மாதிரி, அதால அவங்களை குத்துவாங்க. லேசா அப்படி தொட்டா போதும், உணர்ச்சி பொங்க அப்படியே கொந்தளிச்சு போராட்டத்துல வந்து குரல் எழுப்புவார்கள், தலை விரிச்சு ஆடுவாங்க, கோபத்தின் உச்சியில ஆடுவாங்க. இதுதாங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம். இப்படி செய்வாங்க அப்படிங்கிறது இது வந்து காலம் காலமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இது ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் வர்சஸ் யூனியன்ல நடத்தக்கூடிய ஒர்க் ஷாப் பாடம். நான் அதை அப்படியே இங்க கொண்டு வந்து பார்க்குறேன். இப்போ சமீபத்தில்
இந்த போராட்டங்கள், இந்த நாட்டுக்கு எதிரான சதி கூட்டங்கள், டூல் கிட்டுகள், அது பங்களாதேஷ்ல நடந்ததா இருக்கட்டும், ஸ்ரீலங்கால நடந்ததா இருக்கட்டும், நேபாளில நடந்ததா இருக்கட்டும், இல்ல அரபு ஸ்பிரிங்கா இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. இதுல ஒரு படி எங்க மேல போவாங்க அப்படின்னாக்க, வெளிநாட்டு சதிகாரர்கள் வந்து உள்நாட்டு தலைவர்களை, ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை, அதே நாட்டு மக்களை நெருப்புனால தூக்கி எறியறதையும், அவர்கள் மேல, அந்த தலைவர்கள் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அவரை கொல்வதோ வேற எதுவும் தண்டனை கொடுப்பதோ, அதை வந்து அவங்கள வந்து மகிழ்ச்சியா அனுபவிக்க சொல்லுவாங்க. அந்த மனநிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதுல உதாரணத்தை நான் எதை சொல்ல முடியும் அப்படின்னா, அமெரிக்கா மாத்ரோ, வெனிசுலாவினுடைய அதிபர், அவரை வந்து கைது செய்து கடத்தி கொண்டு போனாங்க. அவருடைய ராணுவ வீரர்களை அவளை காப்பாற்றல. அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். இதேதான் சதாம் ஹுசைன்கள், இதேதான் மும்மார் கடாஃபிக்கு லிபியால நடந்தது. தன்னுடைய நாட்டு மக்களையே அந்த தலைவர்கள் மீது ஒரு வெறுப்பை வரவழைச்சு, அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வெளிநாட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய தண்டனையை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்படுவார். சரி, இன்னைக்கு என்ன, அப்படியே மாட்ரோ போயிட்டாரு, அவரையும் அவர் ஒய்ஃபையும் கூட்டு போயிட்டாங்க. வெனிசுலா அப்படியே என்ன தேனும் பாலும் ஓடுதான். அங்க இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் ட்ரம்ப் கொள்ளையடிச்சு வித்துக்கிட்டு இருக்காரு. எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு ஈரான்ல என்ன நடந்துட்டு இருக்கு? எந்த நாடாவது அமெரிக்கா கால் பதித்த நாடு, நாங்க ஆட்சி மாற்றம், ரெஜிம் சேஞ்சுன்னு சொன்ன நாட்டுல ஏதாவது ஒரு நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஆப்கானிஸ்தானுடைய நிலைமை பாருங்க, ஈரானுடைய நிலைமை பாருங்க, சிரியாவோட பாருங்க, ஈராக்கினுடைய பாருங்க, யுகோஸ்லாவியா, செக்கோஸ்லாவியா, எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகள்ல எதுவுமே உருப்படல. வியட்நாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வருது. அது மாதிரி